ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வருவதற்கான வழிகள். சிம்மராசிக்காரர்கள் எதை செஞ்சால் பணம் வரும்? குரு பகவானுடைய ஜீவ சமாதிகள். குரு பகவான்னா யார்? குருனா யார்? சித்தர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாம் தான் குரு. ஸோ ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் செல்லுதல் என்பது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் லக்ஷ்மி தான் கடவுள் என்பதால் பெரும்பாலும் லக்ஷ்மியினுடைய படங்கள் வைத்து வழிபடுங்க. பெரும்பாலும் லக்ஷ்மி, குபேர லக்ஷ்மி, விஜயலட்சுமி. சிம்மராசிக்காரர்கள் உங்களை வழிபட உங்களுக்கு வெற்றிகளும் பணவரவும் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு 2 கூடைய சுக்கரன் தான் பணம் தரும். சுக்கரன் தான் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியால் குரணி. 2 கூடைய சுக்கர பகவான், 5 கூடைய சனி பகவான். இவங்க 2 பேரும் தான் பணம் தர போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வருவதற்கான வழிகள் என்ன? சிம்மராசிக்காரர்கள் எதை செஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சார், இந்த உலகத்திலேயே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை முக்கியமானது என்றால் நல்லா புரிஞ்சிங்க. நல்ல காரியம் நீங்கள் பண்ண கூட உங்களுக்கு பணங்கள் தேவை. அது நல்லதோ கெட்டதோ, ஒரு கல்யாணமோ அல்லது வேறு ஏதோ ஒரு சம்பவமோ, எது பண்ணாலும் உங்களுக்கு பணம் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான முக்கியமான காரணம் யாருன்னா புதனும் குருவும். 2 கூடிய புதன், 5 கூடிய குரு. இவங்க 2 பேரும் தான் பணம் தர போகிறாங்க. சிம்மராசியோ சிம்ம லக்னமோ இவர்கள் எவ்வளவு ஜுவல்ஸ் போட்டுக்கிறாங்களோ அவ்வளோக்கு சூப்பராக இருப்பாங்க. உடம்பெங்கும் ஜுவல்ஸ், தங்க நகைகள். சார், தங்கம் வாங்க காசு இல்லை, தங்கம் வாங்கலைன்னா ரோல்டு கோல்டாவது வாங்கி போடுங்க. உடம்பு சிக்கு நல்லா மினுக்கணும். நல்ல ஆடம்பர உடைகளே பார்த்தீங்கன்னா நல்ல ஆடம்பர உடைகளாக அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும். நல்ல சில்க் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி சில்க் செட்டெல்லாம் போட உனக்கு தகுதி வேணும்டா, தகுதி வேணும். அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு தான் அந்த சில்க் செட்டை போடுறேன். ஸோ அப்போ 2 கூடைய புதன் என்பதால் புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பச்சை பயிறு, ஒரு பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சு அதில் வெல்லம் கலந்து பறவைகளுக்கு கொடுங்க, பணம் வரும். பச்சை பயிறு வெல்லத்தில் ஊற வச்சு பறவைகளுக்கு கொடுக்க உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி புதன் என்றாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். வீட்டுக்குள்ளே இருக்க எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன பிளான்ட்டு, நல்லா தொங்குற பிளான்ட்டு, வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு, செடிகள், பச்சை செடிகள் எல்லாம் பச்சை கலர். இப்போ ஒரு புதன்னா யானை. கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு யானை இருக்குன்னா அந்த யானைக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணுறது, கரும்பு கொடுக்கறது, அந்த யானைக்கு கஜபூஜை பண்ணுறது, இதெல்லாம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய ராசியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த புத பகவான்கிறது நம்பர் 5. எதாக இருந்தாலும் நம்பர் 5 தொடங்குங்க. புதனுடைய அனுகிரகம். விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு தான் புதன். புதனு வேற, விஷ்ணு வேற கிடையாது. விஷ்ணு சம்மந்தப்பட்ட துளசி மாலை கழுத்தில் போட்டுக்கோங்க. சிம்மராசிக்காரர்கள் துளசி மாலை கழுத்தில் போட்டுக்கிறது நல்லது. குரு பகவானுடைய ஜீவ சமாதிகள். குரு பகவான்னா யார்? குருனா யார்? சித்தர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாம் தான் குரு. ஸோ ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் செல்லுதல் என்பது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும். ஜீவ சமாதிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஜீவ சமாதியோ சித்தர் சமாதியோ அதுக்கெல்லாம் நீங்கள் போங்க. அங்கே சென்று இறைவனை வழிபடுங்க. ஜீவ சமாதிகளுக்கு அங்கே ஜீவ ஒளியாக அந்த சித்தர் இருப்பார், அவரை வழிபடுங்க. எத்தனை சித்தர்களை பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் சிம்மராசிக்காரர்களுக்கு யோகம் என்பது பிரமாதமாக அதிகரிக்கும். சித்தர் வழிபாடு தான் உங்களுக்கான சிறந்த வழிபாடு. சித்தர்னு கிடையாது, பெரிய பெரிய இவர்களாம் முனிவர்கள், அவங்களுடைய ராகவேந்தர் எடுத்துங்க, ராமானுஜர் எடுத்துங்க. அவங்க திருமேனிலாம் இன்னும் அந்த கோயிலில் இன்னும் இது பண்ணாமே பாடம் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லுவாங்க, அப்படி வச்சுருக்கிறதா சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக இந்த குரு பகவான் வேற என்ன, தங்கம் போடுற மாதிரியே குரு பகவானுக்குரிய அம்சங்கள்னால் புத்தகங்கள். 2 கூடிய புதனுக்கும் அதே பிரீத்தி தான். ஸ்கூல் பசங்களுக்கு வித்யாதானத்தை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய புத்தகங்கள் நீங்கள் மக்களுக்கு தரணும். அந்த மாணவர்களுக்கு புத்தகம், பென்சிலு, பேனா போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மக்களுக்கு தரணும். தர என்ன ஆகும் அப்படின்னா புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். புதனுடைய அனுகிரகம் கிடைக்க இந்த ஃபீல்டில் நல்லா முன்னுக்குருவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு யார் பணம் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருன்னு சொன்னதால் அந்த குரு பகவானே. இப்போ ராகவேந்தர் எடுத்தோன்னா நல்ல மிடுக்காக அந்த பின்னாடி அந்த மடம்லாம் வச்சு நல்லா மிடுக்காக இருக்கிற ராகவேந்திரரெல்லாம் அழகாக அந்த ஃபோட்டோ வைங்க. பெரும்பாலும் சித்தர் ஃபோட்டோஸ் வீட்டில் வைக்க வேண்டாம், பெயர் தெரிஞ்சால் போதும். சித்தர்கள் அரூபமாக வாழ்பவர்கள், அவர்கள் பெயர் தெரிஞ்சால் போதும், மற்றபடி எதுவும் வேண்டாம். ருத்ராட்சம் போடுறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரர்கள் ருத்ராட்சம் போடுறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள். குருவுக்குரியது அப்படிங்கிறதுனால
உங்களுக்கு வந்து முல்லை மலர்களால் நீங்கள் வந்து தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி குருவினுடைய டெம்பிள்ஸ் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தின்னு பேர், அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் லக்ஷ்மி தான் கடவுள் என்பதால் பெரும்பாலும் லக்ஷ்மியினுடைய படங்கள் வைத்து வழிபடுங்க. பெரும்பாலும் லக்ஷ்மி, குபேர லக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சிம்மராசிக்காரர்கள் இவர்களை வழிபட உங்களுக்கு வெற்றிகளும் பணவரவும் ஏற்படும். ஸோ லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா சீச்சக்கரம், அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பச்சை கற்பூரம், வீட்டுக்குள்ளே வந்து அந்த வாசல்லையே என்ன பண்ணுறீங்க, ஏலக்காய் மாலை கட்டி தொங்க விடுங்க, வெட்டி வேர் மாலை கட்டி தொங்க விடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது சிறப்பு. ஸோ சிம்மராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்பர் 5 உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நம்பராக இருக்கும். நம்பர் 7, நம்பர் 2, நம்பர் 3 இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். வியாழக்கிழமைகள், புதன்கிழமைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பண்ணவே கூடாது, எந்த காரியத்தையும் பண்ணவே கூடாதுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 9, எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. நம்பர் 8, எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகச்சிறந்த சிறப்புகளையும் நிறைய பணவரவையும் பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும், கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் வாழ்க்கையில் ஏற்படும், எப்படி என்ன பண்ணால் பணம் வரும்? சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு 2 கூடைய சுக்கரன் தான் பணம் தரும். சுக்கரன் தான் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் குரலே. 2 கூடைய சனி பகவான், 2 கூடைய சுக்கர பகவான், 5 கூடைய சனி பகவான், இவங்க 2 பேர் தான் பணம் தர போகிறாங்க. சுக்கர பகவானுக்குரிய பிரீத்தி, சுக்கரன் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னா வலம்புரி சங்கில் வசிக்கிறார் என்று சொல்லுகிறது வேதம். உங்களுடைய உத்தியோகஸ்தலத்தில், உங்களுடைய வீட்டில் வலம்புரி சங்குங்கிறது இருக்கணும். அதே மாதிரி உங்கள் நிலவாசப்படியில் ஒரு பல்லியினுடைய உருவத்தை பதிச்சு வைங்க, ஒரு பல்லி, அது சுக்கரன். அதே மாதிரி உங்களுடைய கார் பெரும்பாலும் ஒயிட் கலர் கார், வெள்ளை கலர் டிஸ்டம்பர், வெள்ளை கலர் கதவு, வெள்ளை எதாக இருந்தாலும் வெள்ளையில் நீங்கள் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி சுக்கரன்னா நம்பர் 6, எதை தொடங்கினாலும் நம்பர் 6ஆம் நம்பரில் தொடங்குங்க. கண்ணாடி, நிறைய கண்ணாடி, அழகழகான ஆடம்பர கண்ணாடிகள், ஒரு கப்பு கூட ஒரு ஆடம்பர கப்பு, கண்ணாடி கப்பு, கண்ணாடி விஷயங்கள்லாம் நிறைய வீட்டில் வச்சுருங்க. விலை உயர்ந்த பாட்டில்கள், விலை உயர்ந்த பாட்டில் வைக்கிறது, ஆன்டிக் பொருட்கள்னு சொல்லுவாங்க. விலை உயர்ந்த தங்க சாமான், விலை உயர்ந்த பழைய காலத்து சாமான், இதெல்லாம் வந்து சுக்கிர பகவான், அதெல்லாம் வைங்க. மேளம், மிருதங்கம், வாத்தியம் இதெல்லாம் வைங்க வீட்டில். இதெல்லாம் வைக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருள் என்பது கிடைக்கும். ஸோ திருமண கோலம், திருமணத்தை நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ ஒரு சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க, வாழை மரம் இருக்கும், சுற்றி சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க. இந்த தஞ்சாவூர் பொம்மை இருக்கும், அப்படி வயிற்றை பெருசாக தொப்பை வச்சுட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிற பொம்மை, இதெல்லாம் வைங்க. நடனம் ஆடுகிற பெண்ணுடைய உருவத்தை வைங்க. குச்சிப்புடி டான்ஸ் மாதிரி ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாள், அந்த ஃபோட்டோலாம் அந்த இமேஜெல்லாம் வைங்க. அதை பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 5 கூடைய சனிங்கிறதுனால இரும்பு சம்மந்தப்பட்ட காப்பு, கையில் வெள்ளி காப்பு போடுங்க, அல்லது இரும்பு காப்பு, இரும்பில் ஒரு காப்பு மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி சனிங்கிறது என்ன அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட உலோகங்கள் எல்லாம் சனி. பெரும்பாலும் உங்களுடைய சேர் ஸ்டீல் சேர் வேண்டாம், இரும்பு சேரில் அதுக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே இரும்பு பொருட்களை பயன்படுத்துங்க. இரும்பு உங்களுக்கு ரொம்ப யோகமான விஷயம். நம்பர் 8 உங்களுக்கு ரொம்ப யோகமான விஷயம். எள்ளு உணவுகள், எள்ளு சாதம், எள்ளு மிட்டாய், எள்ளில் செய்யப்பட்ட உருண்டை, எள்ளு உருண்டை, இதையெல்லாம் நீங்கள் தானமாக கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பவை கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவான்னா ஐயப்பன், வீட்டில் ஐயப்பன் ஃபோட்டோ, ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருக்க உங்களுக்கு நிறைய தனலாபங்கள் என்பது கிடைக்கும். சுக்கரன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து லக்ஷ்மிங்கிறதுனால அஷ்டலக்ஷ்மி இருக்கக்கூடிய பிரதிமைகள், அஷ்டலக்ஷ்மி ஒரு லக்ஷ்மி படம் இருக்கும், அதை சுற்றி 8 லக்ஷ்மி இருக்கும், அந்த ஃபோட்டோ நல்லா ஜிகுன்னு இருக்கும், அதை வாங்கி வீட்டில் மாட்டி வைங்க. நல்ல லக்ஷ்மி இப்படி எந்திரிச்சு விஜயலக்ஷ்மியாக இருப்பாள். சுக்கிர பகவான்னாலே குபேரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி தான். இந்த குபேரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி கும்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு, துலாம் உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, உங்கள் சீட் இருக்குது, உங்கள் சோஃபா, உங்களுடைய சேரு வெள்ளை கலரில் அதில் ஒரு துணி மாதிரி போடுங்க. அந்த வெள்ளை கலரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சுக்கரன் அப்படின்னாலே நல்ல சில்னஸ்ஸு, ஆடம்பர விஷயங்கள். உங்கள் பேனா இருந்தால் கூட அந்த பேனா ஒரு மிடுக்காக, ஒரு பிராண்டாக, ரொம்ப காஸ்ட்லியான பேனா போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுக்கரன். அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னாலே வெள்ளி சம்மந்தப்பட்ட
மோதிரம், வெள்ளி மோதிரம், வெள்ளியில் செய்யப்பட்ட ஆபரணங்கள், இதெல்லாம் சுக்கிரன். ஸோ சுக்கிரன் நீங்கள் பிடிக்க நம்பர் 6, நம்பர் 8 மாருதி ஆஞ்சநேயர். சர்வ அலங்காரங்களோட ஆஞ்சநேயர் இப்படி இருப்பார், இப்படி எந்திரிச்சு இப்படி கை விட்டு நிற்பார். நாமக்கல் ஆஞ்சநேயர் இப்படி இருப்பார், சகல அலங்காரங்களோடு இருப்பார். அந்த ஆஞ்சநேயரை டெய்லி பார்க்கும். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமகவந்தேலங்கா பயங்கரம். அந்த ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை தினசரி படிக்கணும். ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் படிக்க உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, இதெல்லாம் பண்ணணும். மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கான உபகரணங்கள் நீங்கள் வாங்கி தர்றது போன்றவையெல்லாம். உங்கள் வீட்டில் இருக்க பொம்மைகள் எல்லாமே, ஃபோட்டோக்கள் எல்லாமே தர்மம், சேவை இது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கிறது. தராசு சம்மந்தப்பட்ட தராசு மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்கிறது. செங்கோல் மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்கிறது. ஒரு மனுநீதி சோழனுடைய அந்த மணி, அந்த பசுமாடு அந்த மணியை அடிக்கிறது, அந்த ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்களை தரும். ஸோ எதை தொடங்கினாலும் நம்பர் 6ல் தொடங்குங்க, நம்பர் 8ல் தொடங்குங்க. எதை தொடங்கினாலும் நம்பர் 3ல் தொடங்காதீங்க, நம்பர் 9ல் தொடங்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளை கலர் ட்ரெஸ் நிறைய போடுங்க. உங்கள் வீட்டில் விரலெல்லாம் பணம், ஜோபியெல்லாம் பணம், பெட்டிலாம் பணம், பணமழை கொட்டும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களும் பூஜைகளும் நடக்கிறது. உங்களுக்கான தேவைகளை ரகசிய பூஜைகளாக செய்து தருகிறோம். அதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.